வணக்கம். தமிழக அரசியலில் பல கட்சியை சேர்ந்தவர்களும் வெவ்வேறு கருத்துக்களை கூறியுள்ளார்கள். ஆனால் அனைத்து கருத்துக்களுக்கும் ஒரே விஷயத்தை மையமாக கொண்டே கூறப்பட்டுள்ளன. அந்த ஒரு விஷயம் கடந்த சனிக்கிழமை கரூரில் நடந்த நடிகர் விஜயின் பரப்புரை கூட்டத்தின் போது நடந்த அசம்பாவித துயர நிகழ்வு. கடந்த சனிக்கிழமை கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர் மற்றும் பலர் காயமடைந்தனர். கரூர் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பரப்புரையில் என்ன நடந்தது என்பது குறித்து தமிழ்நாடு அரசு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அதனை விமர்சித்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட கருத்தில், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் போன்றோர் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டி அளிப்பதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கும் அறிக்கை அவரது பதட்டத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டியிருக்கின்றது. இந்த துயர்மிகு சம்பவத்திலிருந்து அரசியல் லாபம் பெற முடியுமா என்று அவர் துடியாய் துடிப்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரிகின்றது. அரசின் முக்கிய அங்கமாக விளங்கும் அதிகாரிகள் பொறுப்புணர்வுடன் அந்த விளக்கங்களை செய்தியாளர்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு சொன்றடைய செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? நள்ளிரவில் செம்பரும்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு மக்களிடம் விளக்கமளிக்காமல் ஓடி ஒளியும் அதிமுக அரசை போலில்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்கும் அரசு இது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை நடந்த கரூர் துயரம் குறித்து செவ்வாய்க்கிழமை விஜய் முதன்முறையாக மனம் திறந்து பேசி எக்ஸ் பக்கத்தில் 5 நிமிட வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோ தொடர்பாக விஜயை விமர்சித்து விசிகே எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அவரது பதிவில், விஜயிடம் அரசியல் கூர்மை இல்லை என்று தான் நினைத்தோம். அவர் வெளிவரத்தான் துளி கூட அவரிடம் அரசியல் நேர்மை இல்லை என்பது அம்பலமாகின்றது. திட்டமிட்ட நாளில் வராமல் திடீரென்று கரூர் வந்து குறித்த நேரத்தில் வராமல் மிக மிக தாமதித்து குறிப்பிட்ட எண்ணிக்கையை விட அதிக கூட்டத்தை வர வைத்து என்று தொடங்கி 1000 பிழைகள் செய்தும் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காதது மட்டுமல்ல, முதலமைச்சருக்கு சவால் விட்டு சண்டைக்கும் இழுக்கிறார் விஜய். 3 நாட்களாக முக்கி விஜய்க்கு முட்டு கொடுத்தவர்கள் கூட வெட்கி தலைகுனியும் அளவுக்கு விஜயின் ஒற்றை வீடியோ அமைந்து விட்டது. பொய் சொல்வதில், பொருட்டு பேசுவதில், வன்மத்தை உமிழ்வதில், போகிற போக்கில் அடித்து விடுவதில், எதற்கும் பொறுப்பேற்காமல் கல்மனதுடன் வெளிப்படுவதில் அண்ணாமலையையும் ரவியையும் பின்பற்றுகின்றார் விஜய் என்றே அன்று சொன்னேன். அதை நாளும் நிரூபிக்கிறார் விஜய். விஜய் பக்காவான RSS பிஜேபி மெட்டீரியல் என்பது தெளிவாகின்றது. RSS காரர்கள் பிரச்சனை என்றவுடன் வழக்கமாக மன்னிப்பு கேட்டு எஸ்கேப் ஆவார்கள். விஜய் அதில் மட்டும் மாறுபட்டு மன்னிப்பு கேட்காமல் எஸ்கேப் ஆகிறார் என்று தெரிவித்துள்ளார். இப்படியாக பல கட்சிகளில் இருந்தும் பல கருத்துக்கள் வெளியாகி உள்ளன. எல்லாமே ஒரே விஷயம்தான். இதில் உள்ள ஆச்சரிய உண்மை என்னவென்றால், எல்லா கட்சியினரும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் பற்றி பேசுகின்றனர். ஆனால் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து யாரும் வாய் திறப்பதாகவோ கருத்துக்களுக்கு பதில் கூறுவதாகவோ தெரியவில்லை. அந்த முகாமில் ஒரே ஆழ்ந்த மௌனம்தான். கருத்து கூறிய ஒருவரும் அதனால் ஏற்பட்ட எதிர்ப்பை பார்த்ததும் அந்த பதிவை சில நிமிடங்களில் நீக்கிவிட்டார். ஆனால் அந்த சில நிமிடங்கள் போதும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுவும் வில்லங்கமான சட்டப்பிரிவுகளில். அதனால் அவர் எந்த நேரமும் கைதாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது. தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதம் அர்ஜுனா தான் அவர். வில்லங்கமான சட்டப்பிரிவுகளில் வாரண்ட் கூட இல்லாமல் ஜாமீன் பெற முடியாத நிலையில் கூட கைது செய்யப்படலாம். ஆதம் அர்ஜுனா தனது எக்ஸ் பக்கத்தில் சர்ச்சைக்குரிய கருத்து கொண்டை பதிவிட்டு அதை நீக்கினார். நேபாளத்தில் நடந்த ஜென்செட் போராட்டம் போல இங்கும் நிகழும், அதுவே ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமாக இருக்கும் என்றும் பதிவிட்டிருந்தார். இதற்கு கடும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் உடனே அதை நீக்கினார். இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதம் அர்ஜுனா மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, என் தாயின் இழப்புக்கு பின் இந்த 41 பேரின் உயிரிழப்புகளை என்னை மிகவும் பாதித்து விட்டது. இப்போதைக்கு நான் எதுவும் பேசக்கூடிய மனநிலையில் இல்லை. விரைவில் மக்களை சந்திப்போம் என்று தெரிவித்தார். வில்லங்கமான சட்டப்பிரிவு என்று நாம் குறிப்பிட்டது என்ன? PNS சட்டப்பிரிவு 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் ஆத்திரமூட்டல். சட்டப்பிரிவு 196 ஒன்று வெவ்வேறு குழுக்களுக்கு இடையே பகையை வளர்க்கும் அல்லது நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல்கள். PNS சட்டப்பிரிவு 197 1D இந்திய இறையாண்மை, ஒற்றுமை அல்லது பாதுகாப்புக்கு தீங்கு விளைவித்தல். சட்டப்பிரிவு 353 1B பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் அறிக்கைகள், தவறான தகவல்கள், வதந்தி வெளியிடுவது. சட்டப்பிரிவு 353 2 பொது தீர்மைக்கு வழிவகுக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுதல் என்று 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அல்லது பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் பொய்யான அல்லது தவறான வழிநடத்தும் தகவலை உருவாக்குதல் அல்லது வெளியிடுதல் போன்ற குற்றங்களுக்கு தண்டனை அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. இந்த பிரிவில் தான் ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வாரண்ட் இல்லாமல் காவல்துறையினர் கைது செய்ய முடியும், ஜாமீன் பெற முடியாது. நீதிமன்றத்தில் முறையிட்டுத்தான் தீர்வு பெற முடியும் என்பதால் ஆதவ் அர்ஜுனா எந்த நேரமும் கைதாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகின்றது.
அதே நேரத்தில் கரூரில் 41 பேர் பலியானதை தொடர்ந்து விஜய்க்கு பாஜக திடீர் அழைப்பு ஒன்று விடுத்துள்ளது. கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவத்தில் உண்மையை கண்டறிவதற்காக ஹேமமாலினி எம்பி தலைமையில் 8 பேர் கொண்ட குழுவை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்துள்ளது. இந்த குழுவினர் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆய்வை தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நேரில் உண்மைகளை கண்டறிய தமிழகம் வந்துள்ள பாஜக எம்பி ஹேமமாலினி தலைமையிலான உண்மை அறியும் குழுவை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் சந்தித்து பேச வேண்டும். நீதி கிடைப்பதற்கு பாஜக குழுவுடன் விஜய் துணை நிற்க வேண்டும் என்கின்றது தமிழக பாஜகவின் அறிக்கை. பாஜகவின் இந்த பாச அழைப்புக்கு விஜயின் பதில் என்னவென்று தெரியவில்லை.